வெல்கம் டு 7th Taste Recipe Review channel. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற டிஷ் வந்து நீங்க என்னன்னு கேட்டிங்கனா செம குஷி ஆயிடுவீங்க. என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி ரிவ்யூ. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்துடலாம். ஆடு குட்டிங்க, உங்களுக்கு அம்மா குக் பண்றதுல நூடுல்ஸ் பாஸ்தா பிடிக்குமா? கேள்வியே இன்னும் முடிக்கலங்க, அதுக்காட்டி நூடுல்ஸ்னு சொல்லிட்டான். என்ன நீங்க சின்ன பிள்ளைல கேட்டிருந்தாலும் நானும் இதே தாங்க சொல்லியிருப்பேன், அம்மா இட்லி தோசை தவிர வேற ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துச்சுன்னா ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க, பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்க. நம்ம ஊர்ல கண்டுபிடிச்ச நம்ம இட்லி தோசை அடிக்கடி சாப்பிட்டனால தாங்க நம்மளுக்கு இவ்வளோ போர் அடிச்சிச்சு. இந்த ஹெல்தியான டிஷ்ஷை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க நம்ம சைட் டிஷ் மாத்திட்டு இருந்தா அப்புறம் என்ன, கண்டிப்பா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி ரிவ்யூ வீடியோ. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சட்னிஸ்லாம் குக் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். ஸோ பாருங்க, சட்னிஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்கு, பார்க்க செம கலர்ஃபுல்லாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம டேஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பாலாஜி கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சட்னி வந்து இன்ஸ்டன்ட் சட்னின்னு அவர் சொல்லியிருந்தாரு. வெறும் வந்து காஞ்ச மிளகா அண்ட் வந்து கார்லிக், நல்லெண்ணெய், அவ்வளோதான். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். என் பையனுக்கு வந்து இவ்வளோ காரம் கண்டிப்பாக கஷ்டம், அதனால் நான் அவனுக்கு வெறும் இட்லி கொடுக்குறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்காடி. பயங்கர ராவான ஒரு ஃப்ளேவருங்க. நான் அந்த எண்ணெய் போட்டோன்னே சரியா போயிடும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. மிளகாத்தூளில் வந்து பூண்டு தட்டி போட்டு எண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து அதை விட இதுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்னும் நல்லா பச்சையாக இருக்குது. நீங்கள் மிளகா ஒரு வாட்டி வறுத்து போட்டால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் இந்த சட்னி ஆக்சுவலி பிடிக்கல. ரொம்ப பயங்கரமான ரா ஃப்ளேவராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து ஹேமா பிக் ஃபுட்டிலேருந்து சின்ன வெங்காயம் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலே வதக்கி உங்களுக்கு வெறும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி, அவ்வளோதான். நிச்சயமாகவே ஒரு இன்ஸ்டன்டான சட்னி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஹிட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறது நம்ம வனிதா சேனல்லேருந்து இன்ஸ்டன்ட் சட்னி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். தம்பி எப்படி இருக்கு? நல்லா தாங்க இருக்கு. நான் ஏன் ரொம்ப எக்ஸைட் ஆனேன்னா, இதில் வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய் முதற்கொண்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாங்க. தாளிப்பு தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டு வந்து பாருங்கள், என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் யூனிக், கொஞ்சம் இல்லை ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக கண்டிப்பாக இருக்கும். அது வெங்காயம் அவங்க கம்மியாக போட்டிருக்கனால வந்து உங்களுக்கு ரொம்ப பச்சை வாசனை வரல, கொஞ்சமாக வருது. ஸோ இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி இல்லாட்டியும் அப்பப்போ. நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிற ரெசிபி மூணுமே வந்து ஒரே சேனல்ல இருந்துங்க. ஹேமாஸ் கிச்சன். நம்ம ஏற்கனவே டிஃபன் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து அவல் உப்புமா பண்ணியிருந்தோம். அந்த சேனல்லேருந்து நம்ம இன்னைக்கு 7 வகை சட்னின்னு போட்டிருந்தாங்க. அதில் நான் 3 ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் இந்த 3 நான் பண்ணேன்னா, இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதே சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்க சட்னிஸ், இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இந்த 3 சட்னி. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது கேரட் சட்னி. கேரட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். கேரட் சட்னி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். கேரட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க.
இவங்க வந்து இந்த ரெசிபியில் உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா வந்து உங்களுக்கு வாயில் மாட்டுது. அந்த ஃப்ளேவர் தூக்கலாகவே கூட இருக்குது உங்களுக்கு. இப்போ என் ஆத்துக்காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துலேயுமே அந்த கடலை பருப்பு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பருப்பு சாதம் பருப்பு பொடி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி பிடிக்கும். அது தவிர இதில் வந்து அந்த புளிப்புக்கு இருக்குது, கேரட்டில் இருக்க இனிப்பு காரம் எல்லா சுவையும் இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த பருப்பு சுவை நல்லா தூக்கி இருக்கனால பருப்பு பொடி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம அடுத்து அவங்க சேனல்லேருந்து உளுந்து சட்னி சாப்பிட்லாம். இது வந்து பயங்கர யூனிக்காக இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. உளுந்து ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்கு பேபி? துவையல் அரைச்சி சாப்பிடுவோம்ல அதே ஃப்ளேவர் தாங்க இருக்குது இதுலேயும். அவங்க வந்து கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போட சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட்லிக்கு வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. வெல்லம் போடலை வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பருப்பு துவையல் வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதையும் நீங்கள் அடிக்கடி செய்யுங்க, ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும். என்ன கேட்டால் வெல்லம் போடாமல் செய்யுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறது ஹேமாஸ் கிச்சன்லேருந்து டொமேட்டோ சட்னிங்க. இந்த சட்னி நான் ஏன் நேரோ டவுன் பண்ணியிருந்தேன்னா, தக்காளி வந்து அவங்க ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து தக்காளி சட்னியில் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி நான் பண்ணதே இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். எப்படி இருக்கு? பயங்கர யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. சீரியஸ்லி எல்லாமே வதக்கி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கான ப்ரொப்போர்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்குது. பச்சை மிளகாய் யூஸ் பண்ணது பயங்கர யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக தருது. இந்த சட்னி நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ரெசிபி ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சட்னி எப்போ பண்ணுறது, யாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், என்னைக்கு பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்தாச்சு இல்லையா? அப்புறம் என்ன, நீங்கள் வந்து இந்த இட்லி தோசை குழந்தைங்க இனிமேல் பிடிக்காதுன்னே சொல்லாத மாதிரி யூனிக்கான சட்னிஸ்லாம் பண்ணி செம இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிடுங்க. ஓகே, எல்லா வீடியோலையும் நீங்கள் கண்டிப்பாக என் கூட உங்களுக்கு என்ன ரெசிபி வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணுமோ என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ரிவ்யூ வீடியோட உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.